இப்போ நீங்க வந்து வீடியோஸ் பண்றீங்க, உங்க கமெண்ட்ஸ்ல நிறைய ஹேட்டர்ஸ் வருவாங்க, அவங்களுக்குலாம் நீங்க சொல்ல வேண்டியது? எடே நம்ம கமெண்ட தரந்தா ஒன்லி கவுச்சி கமெண்டா தான் இருக்கும். இல்லக்கா அப்ப நான் கேட்கல, ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, உங்க லைக் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்க லைக் பண்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லைக் பண்றவங்களுக்கு உங்கள ஆதரவு வந்து எனக்கு தொடர்ச்சியா வேணும். இப்படியே எனக்கு தொடர்ச்சியா உங்கள ஆதரவு குடுக்கறனால தான் நான் ஏதோ ஒரு ஸ்டெப் ஏதோ 4 பேத்துக்கு தெரியிறேன். பிரீதாப்பா மாமாவோடே அப்படின்னா இந்த பொண்ணுதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் கொஞ்சம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்றது அப்படின்னா, நீ என்ன அதே ஹேட் பண்ணிட்டு போ, எனக்கு அவசியமே இல்லை. ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் என்னடா அந்த பிள்ளை இம்புட்டு கழுவி கழுவி ஊத்தி இது திருந்தாம இதவே பண்ணிக்கிட்டு திரியுதே அப்படின்னும் போது, சரி அப்ப இதுதே இதுக்கு இது பொழப்போ அப்படின்ற மாதிரி ஒரு நாள் உன் மனசு அவங்க மனசுல தோணும். அப்ப அவங்க பண்ணிட்டு போகட்டும். இதே அதை விட மெயின் என்னடா, நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்களே அதிகமா இருக்கக்கூடாதுடா. நம்மள சப்போர்ட் பண்ணாம என்ன இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி நம்மள கழுவி ஊத்துறவங்களா இருக்காங்க பாத்தியா. அப்படி இருக்கும் போது இவங்க முன்னாடிலாம் நம்ம வாழ்ந்து காட்டணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு வெறி உள்ள இருந்து அப்படி இப்படி பொறச்சி கிளம்பி பாத்துக்கா வாமிட்டா தோன்ற உண்மையா இல்லையா? உண்மைதானடா தம்பி? உண்மைதாங்க. சூப்பர்க்கா. அப்படிதான்டா அக்கா பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட்டுக்கா.